Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல சுவையான வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். இந்த மெத்தட்ல ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா திரும்ப செய்வீங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டான வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறமா பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்படி செய்கிறதுனால வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வளவளப்பு போயிடும். அப்புறம் பிஞ்சு வெண்டைக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெண்டைக்காவை கழுவுனதுக்கப்புறம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வெண்டைக்காய் எப்போவுமே கழுவக்கூடாது. இப்போது 3 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பூண்டு கட் பண்ணி இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதை நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் திரும்ப வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 3லேருந்து 4 நிமிஷம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலா சேர்க்க போகிறேன். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். சாதாரண மிளகாவாக இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். காஷ்மீரி மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கும், பட் நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி இன்னும் 1 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது இது கூட சேர்த்து திரும்ப 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட தக்காளி, வெங்காயம் அப்புறமா மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். பாருங்கள், 2 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ இது கூட நல்ல கெட்டியான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. புளிப்பில்லாத 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து உடனே கலந்து விட்டுருங்க, இல்லைனா தயிர் வந்து திரிஞ்சு வந்துடும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எப்போவுமே தயிர் சேர்க்கும்போது உப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். உப்பு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த வெண்டைக்காய், அதை இது கூட சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசாலாவும் வெண்டைக்காவும் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. யாருமே இனிமேல் வெண்டைக்காய் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டானது இது. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி சாதத்தோடு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.